இந்த இடத்துல நாங்கள் போடுவோம்னு சொன்னோம். நிர்மல்குமார் கேட்குற கேள்விக்கு நிர்மல்குமார் பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர். அவர் வாயில் உண்மை வராது. காரணம் ஆர்எஸ்எஸ்ல இருக்கும்போது பிஜேபி பற்றி பேசுகிறது யோகிதை, விமர்சனம் பண்ணுறதுக்கு அவருக்கு யோகியதே கிடையாது. நாங்கள் ட்ரூத் அண்ட் நேல் பிஜேபியை எதிர்த்தவர். இன்று அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். நாங்கள் கொடுத்த திருத்தத்தை, அதாவது பில்லு என்ன அப்படின்னு தெரியாமல் எதுவும் கமெண்ட் பண்ண முடியாதுன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏற்கனவே கடந்த முறை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தபோது திமுகவால் தான் தோற்கடிக்கப்பட்டது, நிறைவேறியிருக்கோம். அந்த அளவுக்கு நாங்கள் இப்போ எதிர்த்து எங்கள் தலைவர் அன்னைக்கு கருப்பு சட்டை போட்டு தளபதி அவர்கள் அந்த சட்டத்தையே கொண்டு வர மசோதாவையே எரித்தார். அதற்கு பிறகுதான் அது தோற்கடிக்கப்பட்டது என்பது உண்மை. நிர்மல்குமார் ஒரு நேரத்தில் ஒரு பேசக்கூடியவர். ஆர்எஸ்எஸ்ல இருந்தார், அதிமுகவில் இருந்தார். அவர் எந்தெந்த கட்சிக்கு போயிட்டு வந்தார் இப்போதைக்கு டிவிகேயில் இருக்கிறார். இன்னும் அவர் இந்த ஆட்சி முடிவதற்குள் எந்த கட்சிக்கு போவார் என்பது இன்னும் புதுசாக தனுஷ் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறதா. ஆக ஒரு சிலர் இருப்பார்கள் புதுசாக கட்சி ஆரம்பின பல முறை சொல்லியிருக்கேன். எந்த கட்சி ஆரம்பித்தாலும் போய் முதல்ல கையெழுத்து போட்டுட்டு அட்டை வாங்கி வச்சுக்கிறது சில பேருக்கு ஒரு பாரம்பரியமாக அவங்களுக்கு இருக்கிற பழக்கம். அதில் முதன்மையானவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிர்மல்குமார். அதே போல் ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம் எல்லா கட்சியும் சுற்றிட்டு போவாங்க. அதனால் அவர்களுக்கு சொல்கிற வாதம் கரெக்டாக இருக்கணும். திமுக தெளிவாக நாங்கள் சொல்லிட்டோம். பில்லை நாங்கள் கொடுத்துருக்கிற சில அமெண்ட்மெண்ட்ஸு அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி பில்லை வச்சா ஆதரிப்போமா இல்லையான்றதை பார்த்துட்டு தான் சொல்ல முடியுன்றதை தெளிவாக சொல்லியாச்சு. திரும்ப அதையே இவங்களுடைய ஊழலை மறைப்பதற்கு கோயம்புத்தூரில் நடந்த அக்கிரமம், அன்றைக்கு திமுக ஆட்சியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவத்துக்கு 85 நாளில் கன்விஷன் வாங்கி கொடுத்து உள்ள அமிச்சோம். 100 நாள் ஆகுது. தூத்துக்குடியில் ஒரு பெண்ணு அண்ணா அவங்க கட்சிக்காரங்களே கொடுத்த பணு, இன்னும் அதுக்கு பரிகாரம் கிடையாது. இன்னும் கேஸும் போடலை, ஒன்றும் போடலை. ஆக எதுவுமே இந்த அரசாங்கம். நேற்றுக்கு ஒரு மாநாடு நடந்தது. பத்திரிகையாளர் எவ்வளோ பெரிய மாநாடாக இருந்தாலும் பத்திரிகையாளர் இருந்தால் 4th பில்லருக்கு தான் முதல் பக்கத்துக்கு கொடுக்கணும். ஆனால் உங்களையே உள்ள விடலை. அது என்ன நடந்தது அங்கன்றது யாருக்கு? ஒரு முதலமைச்சரே பேசலை. இவர் சொல்கிறார் அந்த முதலீட்டாளர்கள்லாம் வந்துட்டாங்களாம். நாங்கள் போட்ட ஒப்பந்தம் எங்கள் தலைவர் கொண்டு அன்றைக்கி போட்ட ஒப்பந்தத்தில் ஒரு பார்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை போட்டிருக்காங்க. அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது பத்திரிகையாளர் கொடுத்தா என்ன? இதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக நீங்கள் போட்டு காட்டினா மக்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால ரகசியமாக இதில் என்ன ரகசியம் இருக்குது? இதுவாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு தெரியணுமில்ல, குறிப்பாக பத்திரிகையாளருக்கு தெரியணுமில்ல. பத்திரிகையாளர்களே அனுமதிக்காமல் ஒரு கூட்டம் நடத்துறது தமிழ்நாட்டில் இது பார்த்ததில்லை. இதான் முதல் முறையாக நடந்திருக்குது.